அண்மை செய்திகளை விரிவாக வழங்குவதற்காக கார்த்திகேயன் மற்றும் விஜயபாஸ்கரன் ஆகியோர் தயாராக உள்ளோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனிதாபிமான அடிப்படையில் சரப்ஜித் சிங்கை விடுவிக்க வேண்டும், பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா கோரிக்கை. இலங்கையில் தமிழர்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு, ராணுவ நடவடிக்கையை கண்டித்து முற்றுகை போராட்டம். தமிழக அரசு வன்முறையை சகித்துக் கொள்ளாது, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதி. கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு, இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஸ்டெர்லைட் வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றம், சென்னையில் வழக்கை விசாரிக்க உகந்த சூழல் இல்லை என நீதிபதிகள் கருத்து. மனிதாபிமான அடிப்படையில் சரப்ஜித் சிங்கை விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சரப்ஜித் சிங்கின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேல் சிகிச்சைக்காக அவரை இந்தியா அனுப்ப பாகிஸ்தான் அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சிறையில் சரப்ஜித் சிங் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது பாகிஸ்தான் அரசின் கடமை எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களின் நிலங்கள் இலங்கை ராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள தமிழ் அமைப்புகள் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டன. அதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞரணி தலைவர் கஜதீபன் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது கேட்கலாம். கிட்டத்தட்ட 23 அல்லது 24 வருஷத்துக்கு மேலாக அந்த யுத்தம் நடந்துபெற்றுக் கொண்டிருந்த காலங்கள், அந்த காலங்களில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில இந்த நிலங்களை அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காக, ராணுவத்தினுடைய பாதுகாப்புக்காக கையகப்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 6183 பரப்பல்ல ஏக்கர், 6183 ஏக்கர் கிட்டத்தட்ட. சட்டபூர்வமாக அவர்கள் அதை கையகப்படுத்துகின்ற முயற்சிகளை எடுத்திருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு தற்பொழுது அவற்றை சட்ட ரீதியாக அதை அரசுடைமையாக்குகின்ற அந்த முயற்சிகள், அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இங்கு ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த அலுவலகத்தினூடாக அந்த காணிகளை அந்த மக்களிடமிருந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதாக புறப்படுகின்ற முயற்சிகள் நடைபெறுகின்ற நிலைமையில்தான் இவ்வாறான போராட்டங்கள் இப்பொழுது நாங்கள் வேகப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில் இரவு 10 மணிக்கு மேல் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்ற விதிமுறையை மீறி பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், தமிழகத்தில் சாதியின் பெயரால் நடைபெறும் மோதல் மற்றும் வன்முறைகளை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, வன்முறையை தூண்டுபவர்களை தமிழக அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயக்கம் காட்டாது என்றும் கூறினார். மேலும் மரக்காணம் பகுதியில் நடைபெற்ற வன்முறையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு பசுமை வீடுகள் அமைத்து தரப்படும் என்றும் அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். 10 மணிக்குள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும்போது 11:30 மணிக்கு பேசுறேன், போடு வழக்க, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார். 10 மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் பாமகவின் சார்பில் நடத்தப்பட்ட சித்திரை முழு நிலவு பெருவிழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் மது அருந்தியிருந்ததாகவும் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் திரு ராமதாஸ் முன்னின்று நடத்திய இந்த விழாவில்
பெரும்பாலான இளைஞர்கள் மது குடித்து விட்டுதான் வந்திருந்தார்கள். இப்படித்தான் திரு ராமதாஸ் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறாரா? மரக்காணம் கலவரத்தில் காவல்துறையின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக சார்பில் நாளை போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று அறிவித்தார். பல செய்தி இதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். இவங்க விடுதலை சிறுத்தைகள் அந்த குன்றைகள் அவங்க அடிக்கிறது தான் பதிவாயிருது, நிறைய இதில். இவங்க அவ்வளவு தூரம் வரவங்க திடீர்னு எதிர்பார்க்கறாங்க, அந்த மாதிரி நடக்குது, துப்பாக்கி சூழல் நடக்குதுன்னா அவங்க எங்க எப்படி தாக்குவாங்க? நீங்களே நினைச்சு பாருங்கலாம் இல்லையா? இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் மனோகரன் எஸ்பி. ஆனால் நாங்கள் நாளைக்கு எங்க விழுப்புரத்தில் நான் போராட்டம் பண்ண போறேன், என்னுடைய தலைமையில போராட்டம் பண்ண போறேன். அவரை சஸ்பெண்ட் பண்ணணும், நீதி விசாரணை வேணும், சிபிசிஐடி விசாரணை வேணும். தமிழகத்தில் விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்டு வரும் கிளினிக்கல் ட்ரையல் எனப்படும் மருத்துவ ஆய்வு மற்றும் பரிசோதனைகளை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சுகாதார மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை வலியுறுத்தினார். அவரிடம் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையிலே இன்று சுகாதாரத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது கடந்த வாரம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியாகியிருந்த தமிழகத்தில் நடைபெறுகின்ற நெறிமுறைகளுக்கு மாறான கிளினிக்கல் ட்ரையல் தொடர்பான செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தியின் ஆதாரத்தின் அடிப்படையில் பல்வேறு உறுப்பினர்கள் அது தொடர்பான கேள்விகளையும் பல கோரிக்கைகளையும் சட்டமன்றத்தில் முன்வைத்தார்கள். அதன்படி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்கள் இன்று தமிழகத்தில் நடைபெறுகின்ற கிளினிக்கல் ட்ரையல்களை ஒழுங்குபடுத்தி அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அவரிடம் வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் கிளினிக்கல் ட்ரையல்களை பத்தி நீங்க சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக 2 நிறுவனங்கள் மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணன் சாலையில செயல்படக்கூடிய லோட்டஸ் லேப், அதே போல தாம்பரம் சேலையூர்ல செயல்படக்கூடிய மைக்ரோ தெராபிக் ரிசர்ச் லேப், இந்த 2 நிறுவனங்களும் இதுபோன்று தெரியாத பல நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய மருந்துகளை பரிசோதனை செய்வதற்காக கினிபிக்ஸ் என்று தமிழிலே ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை 18 வயதிலிருந்து 24 வயது உள்ள மாணவர்களை சோதனை எலிகளாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அவலம் வந்திருக்கின்றது. அதை புதிய தலைமுறை விரிவாக எடுத்து சொன்னது. இதை பற்றி நான் சட்டப்பேரவையிலே எடுத்து சொல்லி அந்த கிளினிக்கல் டெஸ்டுக்கு இது போன்ற ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பதில்லை. வெறுமனே ரத்தத்தை பரிசோதனை செய்கின்றோம், உங்களுக்கு எவ்வளவு காசுங்கிற அளவுக்கு மட்டும் பேசி நம்முடைய இளைஞர்களுடைய வறுமையை பயன்படுத்தக்கூடிய இந்த அவலத்தை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மானிய கோரிக்கையில நான் எடுத்து வைத்தேன். கெயில் நிறுவனத்தின் சார்பில் தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை நிறுத்தி வைக்கும் தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக கெயில் நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி ராஜேஸ்வரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்காக 600 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திட்டம் துவங்கப்படுவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட விவசாயிகளை கூட்டி குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தியதாகவும் கெயில் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது. மேலும் விவசாய நிலங்களில் மட்டுமே எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்றும் கெயில் நிறுவனம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசு உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி ராஜேஸ்வரன் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 4 முறை ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்ல விவசாய நிலம் மூலமாகத்தான் இந்த குழாய்கள் அமைக்க முடியும், தேசிய நெடுஞ்சாலை வழியாக அமைக்க முடியாது. ஏனென்றால் 30 மீட்டர் இடைவெளி தேவைப்படுகிறது. அந்த 30 மீட்டர் இடைவெளி தேசிய நெடுஞ்சாலையிலே இல்லை என்றால் நாளைக்கு இது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் வந்தால் அப்போது இது தடைப்படும். ஏதாவது ரிப்பேர்கள் வந்தால் அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் எந்த விதமான ரிப்பேர்களும் செய்ய முடியாது. ஆகவே விவசாய நிலத்தில் தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பசுமை தீர்ப்பாயத்தில் ஆலையின் நிர்வாகம் முறையீடு செய்தது. இந்த வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கடந்த மாதம் நச்சுப்புகை வெளியேறியதை தொடர்ந்து அந்த ஆலை செயல்படுவதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்தது.
இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் தரப்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவின் மீதான விசாரணை நீதிபதி சொக்கலிங்கம் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தீர்ப்பாயம் அறிவித்த 4 பேர் கொண்ட நிபுணர் குழு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நடத்திய ஆய்வு குறித்த அறிக்கையை மூடி முத்திரையிட்டு சமர்ப்பித்தது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை மற்றும் ஆய்வு அறிக்கையை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை இனி தேசிய பசுமை தீர்ப்பாயமே விசாரிக்கும் என அறிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஆலை நிர்வாகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றுவதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இன்று அறிவித்தது. தீர்ப்பாயத்தின் இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வாதாடி வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இன்று நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று முதலில் விரும்பினோம். தமிழ்நாட்டில் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்றிருந்தோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை என்று இந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை மன்றத்துக்கு, பிரின்சிபல் பெஞ்சுக்கு, தலைமை அமர்வுக்கு தெரிவித்துவிட்டு இந்த நிபுணர் குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை எங்களுக்கு என்னவென்று தெரியாது. ஆனால் எல்லா ஆவணங்களையும் எல்லா கோப்புகளையும் நாங்கள் அந்த தலைமை அமர்வுக்கு, பிரின்சிபல் பெஞ்சுக்கு டெல்லிக்கு அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். என்னை பொறுத்தப்பட்டிலே எனக்கு சற்று ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. தருமபுரி மாவட்டம் நாயக்கன்கொட்டாய் பகுதியில் நடந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்ய IAS அதிகாரி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வன்முறை நிகழ்ந்த பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து நிவாரண உதவிகள் பற்றி கணக்கெடுக்க வேண்டும் என IAS அதிகாரி வாசுகி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை ஜூன் 21ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் நாயக்கன்கொட்டாய் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 7 கோடியே 32 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு இதுவரை 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இழப்பீடு போதாது என கோரி வழக்கறிஞர் செங்கொடி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பானுமதி மற்றும் ரவிச்சந்திரபாபு 5 பேர் கொண்ட குழுவை இன்று அமைத்துள்ளனர். வடகொரியா ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக தென்கொரிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி ஜப்பான் நாளிதழ் ஒன்று வடகொரியா தன் எல்லைப் பகுதியில் வைத்துள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தப் போவதில்லை என செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் வடகொரியா தன் ஆயுதங்களை முற்றிலும் விலக்கிக் கொள்ளாதவரை தென்கொரிய ராணுவம் பின்வாங்காது என்றும் எல்லைப் பகுதியை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் தென்கொரிய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் அலெக்கை நினைவு செஸ் தொடரில் விளாடிமிர் கிராம்னிக்கு எதிரான 6வது சுற்று ஆட்டத்தை உலக சாம்பியனான இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்தார். விளாடிமிர் கிராம்னிக்கு எதிராக கருப்பு காய்களுடன் விளையாடிய ஆனந்த் 39வது நகர்த்தலில் டிராவுக்கு ஒப்புக்கொண்டார். 6 சுற்றுகளின் முடிவில் பிரான்சின் மேக்சிம் வாச்சியார் 4 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளார். இஸ்ரேலின் லெவன் அரோனியன், பிரான்சின் லாரண்ட் பிரசிடென்ட், இங்கிலாந்தின் மைக்கேல் ஆடம்ஸ் ஆகியோர் தலா 3.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளனர். 3 புள்ளிகளுடன் ஆனந்த் 6வது இடத்தில் இருக்கிறார். சீனாவின் டிங் லிரான், ரஷ்யாவின் விளாடிமிர் கிராம்னிக், நிகித விட்டியோகோவ் ஆகியோர் தலா 2.5 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் இருக்கின்றனர். அலெக்கை நினைவு செஸ் தொடரின் முதல் சுற்று ஆட்டங்கள் பாரிஸில் முடிந்துள்ள நிலையில் 2வது சுற்று ஆட்டங்கள் தற்போது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வருகின்றன.